தனியா போறதுக்கு பயமா இருக்கு, கூட வாடான்னா வர போறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு வெட்டி வீராப்பு? தனியா போறதுக்கு பயமா இருக்கு, கூட வாடா. அப்படி கூப்பிட்டா வருவேன்னு சொன்னீங்க, ஆனா முறைக்கிறீங்க. நடங்க. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு ஓடக்கூடாது என்ன? ஓட மாட்டேன், பொட்டாட்டம் உங்க பக்கத்திலேயே வருவேன். பாப்போம், நடங்க. வாங்க. அதுக்காக ஒட்டிக்கிட்டே நடக்க முடியாதுல்ல, இது கோயில். நடங்க, வரேன். அடுத்த மாசம் பேசாம இவங்களுக்கு பதில் நம்ம செக்க போயிட வேண்டியதான். இந்த வந்துட்டங்க. பிச்சு, உன் பொண்ணு எங்க இருக்கான்னு பாரு. அவளைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். பிச்சு, உன்கிட்ட தான் கேக்குறேன், உன் பொண்ணு எங்க இருக்கான்னு பாரு. இங்கதான் வர சொன்னா, நம்ம வெயிட் பண்ணுவோம். பிச்சு, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பிச்சு, வா வா வா, எங்க இருக்கான்னு பாப்போம், வா. அண்ணா, இவங்க 2 பேரையும் பாத்தியா? நம்மளையே மறந்துட்டாங்க. இருக்கட்டும் பப்பி, இருந்து அம்மாவுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கல்ல. ஆனா அம்மா நம்மள கண்டுக்கவே இல்ல பாத்தியா அண்ணா? இருக்கட்டும் பப்பி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல பாத்தியா? இவங்களுக்காகவாது இந்த கல்யாணம் நடக்கணும் பப்பி. உன் சைடு எந்த பிரச்சனையும் இல்ல, பொண்ணு ஒண்ணு ஓகே பண்ணணும்ல. அதான் பப்பி, எனக்கும் கவலையா இருக்கு. எல்லா பொண்ணுங்க மாதிரி இந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிருச்சுன்னா பாவம் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கவலைப்படாத, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரிக்கவே முடியாது இனிமேல் யாராலையும். இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையோ, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். இல்ல பப்பி, இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா அம்மாவுக்கு இவர் ஃப்ரெண்டா மட்டும் இல்ல, ஒரு அண்ணனாவும் மாறிடுவாரு. சொந்தம்னு யாருமே இல்ல பத்தியா அம்மா சைடு. நான் ஒரு பக்கம் வேலைக்கு போயிருவேன், நீ ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போயிருவேன். அம்மா எப்பவுமே தனியாவே தானே இருந்திருக்காங்க இத்தனை வருஷமா. ஆமாண்ணா. அதான் அம்மாவுக்காகவாது அந்த பொண்ணு ஓகே சொல்லணும். சரி, நான் உனக்காண்டின்னு சாமியை கும்பிடுறேன் என்ன? சரி வா போவோம். என்னடா இது, நம்மளும் கோவில ஒரு சுத்தி வந்துட்டோம், இன்னமும் வானதி மேடத்தை ஆளக்கானோம். இன்னொரு சுத்தி வருவோமா? கோயில சுத்தினா புண்ணியம் தானே, அப்படியாவது சீக்கிரம் கல்யாணம் நடக்குதான்னு பாப்போம். கோவிந்த் சார். மேடம் வந்துட்டீங்களா மேடம்? எவ்வளவு நேரம் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா சார்? கோவில ஒரு சுத்தி வந்துட்டேன், 2வது சுத்துக்கு ஆரம்பிச்சேன், வந்துட்டீங்க. சாரி சார், சாரி. எங்க வீட்ல இருந்து எங்க அப்பா வந்தாங்களா பாத்தீங்களா? இல்லையே, நான் கோயில் முழுக்க சுத்தி வந்துட்டேன். இல்லையே, யாருமே இல்லையே. ஒருவேளை நீங்க அந்த பக்கம் போனது அவங்க இந்த பக்கம் வந்திருப்பாங்களோ என்னமோ. ஆனா எங்க அப்பா வந்துட்டேன்னு தான் சொன்னாரு. அப்படியா? இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம். சரிங்க மேடம், உங்களுக்கு நான் இப்ப என்ன ஹெல்ப் பண்ணணும்? அதான் சார், என்ன பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு தான் எங்க அப்பா வந்திருக்காரு. எப்படியும் மாப்பிள்ளை கூட என்ன தனியா பேச சொல்லுவாங்க. அப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க கேஷுவலா வர மாதிரி வரணும். ஓகே. வந்து என்கிட்ட கேஷுவலா பேச்சு கொடுத்துக்கிட்டே அப்படியே என்ன பார்க்க வந்திருக்காருல மாப்பிள்ளை, அவரை பார்த்துக்கிட்டே என்கிட்ட கேட்கணும், இவர் தான் உன்னை பார்க்க வந்திருக்கிற மாப்பிள்ளையா அப்படின்னு. ஓகே மேடம். அப்புறம் அவர்கிட்ட உங்களை காட்டி நானும் இவரும் ஒருத்தருக்கு விரும்புறோம், அதனால நீங்க தயவு செஞ்சு வந்த வழியே திரும்பி போயிடுங்கன்னு சொல்லிடுவேன். மேடம், நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு விரும்புறோமா? சொல்லவே இல்ல, எனக்கு தெரியாது. சார் சும்மா சார், நிஜம் இல்ல. அதான் பார்த்தேன், எனக்கே தெரியாம எப்படிரான்னு. ப்ளீஸ் சார், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணிருங்க. அன்னைக்கு நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணதுனால இந்த ஹெல்ப் பண்ணாம சொதப்பிடாதீங்க. சேச்சே, அன்னைக்கு நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணது நல்லதா போச்சு மேடம். ஏன் சார், ஏன் என்னாச்சு? இந்த கோவிந்தனுக்கு ஏத்த ஒரு பிருந்தாவனம் கிடைச்சிருச்சு. கோவிந்தனுக்கு பிருந்தாவனமா? என்ன சார் சொல்றீங்க? அது ஒரு லவ் மேட்டர், அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். இப்ப நம்ம முதல்ல வந்த வேலையை பாப்போமா? ஓகே சார், சொதப்பிடாதீங்க என்ன? அதெல்லாம் எந்த வேலை கொடுத்தாலும் கோவிந்தன் பக்காவா முடிப்பான். சரி ஓகே சார், அப்ப நான் முன்னாடி போறேன். நீங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கரெக்டா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேடம், எனக்கு ஒரு டவுட். என்ன சார், உங்களுக்கு டயலாக் கூட அதிகமா இல்ல, இதுல என்ன டவுட்? இல்ல இந்த டயலாக்ல எதுவும் டவுட் இல்ல. எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? என்னையே வேண்டாம்னு சொன்னீங்க, ஏன்னா உங்களை பொண்ணு பார்க்க வராதா சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளையாவது பிடிச்சு போனா கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதானே? எனக்கு கல்யாணமே பிடிக்கல சார். ஓ சரி, ஆணியே புடுங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா சார். அப்ப சரி, முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். ஓகே, சொதப்பிடாதீங்க, கரெக்டா பண்ணுங்க. அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுறேன் மேடம், தைரியமா போங்க. ஓகே. ஏங்க இந்தாங்க சாப்பிடுங்க. ஏண்டி பப்பரமிட்டா, நான் உன்னை எதுக்காக பார்க்கணும், மீட் பண்ணணும்னு வர சொன்னேன்? இப்படி கோவில்ல பொங்க சோறு வாங்கி சாப்பிடுறதுக்கா? கோவிலுக்கு வந்தா பொங்கச்சோறு கொடுத்தா வாங்கிக்கிடணும் வரிசையில நின்னு. பாருங்க, முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் ஊத்தி நல்லா கமகமன்னு மணக்குது. யாரோ வேண்டுதல் நிறைவேற்றி இருக்காங்க போல, அதனாலதான் நிறைய நெய் முந்திரி பருப்பு எல்லாம் விட்டுருக்காங்க. இப்ப இந்த ஆராய்ச்சி எல்லாம் தேவையா? வேற என்ன ஆராய்ச்சி பண்ணணும்? கோவிலுக்கு வந்தா சாமி மட்டும்தான் கும்பிடணும். நீ அதுக்கு தானே என்ன பிளான் பண்ணி இங்க வர வச்சிருக்க. நான் பேசாம கோவமாவே இருந்திருப்பேன்ல. இப்படி என்ன சமாதானப்படுத்தி இப்படி பண்ற? பொறுமையா இருங்க, இன்னும் ஒரு 10. எங்க மேடம் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். ஹாய் சார். ஹாய் மேம். மேடம், சாமி கும்பிட வந்தோம். கோவிலுக்கு அதுக்கு தான் வருவாங்க வெண்ணிலா.
நீங்க இங்க என்ன மேடம் மீட்டிங் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. என்ன மேடம் இங்க எதுவும் விசேஷமா? பொண்ணு பார்க்க வர்றாங்க சார், என்ன அதுக்காக தான் வந்தேன். மேடம் அப்படியா மேடம்? ஆமா சார், நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, இங்க ஊர்ல தான் இருக்காங்க. அப்படியா, சரிங்க சார், கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே ஷூர். மேடம் எங்களுக்கு கல்யாண தேதி குறிச்சிட்டாங்க. அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மேடம். எங்களுக்கு எங்க மாமா அக்கா அவங்களுக்கு ஒரே நல்ல கல்யாணம். வெரி குட் வெரி குட். நான் சார் கிட்ட அப்புறமா ஃபோன்ல பேசிக்கிறேன். சரிங்க மேடம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ உங்களை பார்க்க வர்ற மாப்பிள்ள உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். தேங்க்யூ. சரி நான் வரேன் சார், வரேன். ஓகே மேம், டேக் கேர். ஐயோ, என்னாச்சு? நீங்க எஸ்பி சாரோட மொபைலை வாங்கி உடைச்ச விஷயத்த நான் மேடம் கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். இப்ப அதனால என்ன? அந்த ஆளு என் கூட போட்டோ எடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ண மாதிரி தான் மேடத்தையும் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருன்னு அன்னைக்கே சொன்னீங்களா முத்து? ஆமா சொன்னேன். அதனாலதான் மேடம்க்கு இவ்வளவு நாள் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்தது. அதான் மேடம் ரொம்ப வெக்ஸ் ஆகி இருந்தாங்க. இப்ப மறுபடியும் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அதான் இப்பயும் அந்த மாதிரி எதுவும் ஆயிடுமோன்னு மேடம் பயந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அதான் உம்முன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி இப்ப அதுக்கு என்ன? போய் சொல்லிட்டு வந்துருவோம். லூசா நீ? சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு எடுக்காத. ஏங்க சொன்னா என்ன? இப்பதான் எஸ்பி கிட்ட எந்த போட்டோவும் இல்ல, அப்புறம் எப்படி அனுப்புவாரு? ஆமா. அப்போ இப்போ வானதி மேம ஒருத்தவங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த போட்டோவும் யாரும் அனுப்ப மாட்டாங்க. நல்லபடியா கல்யாணம் முடியட்டும், நீ பேசாம இரு. ஆமா ஆமா, சரி. ஆமா, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நீ போய் எது பெருசுப்படுத்திடாத. சரி சரி. உங்களை சாப்பிடு, கிளம்புவோம். இந்த அப்படி உட்காந்து பேசுவோம். என்ன நீ ஆனாலும் ரொம்ப பாடா படுத்துற. டிக்கெட் எடுத்தது வேஸ்டா போயிடும். போனா போயிட்டு போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் ஒரு சினிமா போவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமா தியேட்டர் போய் என்ன பண்ண போறோம்? அதுக்கு வீட்டுல இருந்தாலாவது ஏதாவது பிரயோஜனம். அபச்சாரம் அபச்சாரம். சரி வாங்க அந்த பக்கம் போவோம். சரி வா, இன்னைக்கு அவ்வளவுதான் போல. வாங்க குட்டி, வாங்க வாங்க. இந்த அப்படி போய் உட்காருவோமா? இன்னும் என்ன உட்கார? அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்புவோம். சாமி கும்பிட்டாச்சு, சக்கரை பொங்கல் வாங்கியாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு கிளம்பணும். ஏற்கனவே இந்த சக்கரை பொங்கலை வாங்குறதுக்கு வரிசையில நின்று ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கோயிலுக்கெல்லாம் வந்தா பிரசாதம் எதுவும் கொடுத்தா வாங்கணும் தெரியுமா? அப்படியா? ஏன்? இல்லன்னா பிரசாதம் எப்படி காலி ஆகும்? அறிவு பிள்ளை. சரி வாங்க. சும்மா அந்த பக்கம் தள்ளி நின்ன நேரத்துக்கு வரிசையில நின்றுருந்தா உங்களுக்கும் ஒரு சக்கரை பொங்கல் கிடைச்சிருக்கும். வீட்டுக்கு ஒன்று கொண்டு போயிருக்கலாம்ல மைனிக்கு. இதை வேணா மைனிக்கு கொண்டு போயிருவோம். நீங்க இங்க உட்காந்துருங்க, நான் போய் இன்னொரு வாங்கிட்டு வரட்டுமா? மேடம் ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு வந்து அவசரப்படக்கூடாது. பதறாம நிம்மதியா நிதானமா சாமி விட்டுட்டு போகணும். சாமி கும்பிடுறதுக்கெல்லாம் நேரம் ஆகல, இந்த சக்கரை பொங்கல் வாங்குறதுக்கு தான் நேரம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடலைனா சாமி கோச்சுக்கிடும், பிரசாதம் வாங்கலைனா சக்கரை பொங்கல் கோச்சுக்கிடும். ஆனா உங்களோட லாஜிக் எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. சரி வாங்க, இந்த பக்கம் போய் உட்காருவோம். நான்லாம் எப்ப கோயிலுக்கு வந்தாலும் பிரசாதம் வாங்காம போகவே மாட்டேன். நம்ம பிரசாதம் வாங்குறதுக்காண்டின்னு தான் கோயிலுக்கே வருவோம். ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும்டா, தெரியும். அங்க தாத்தா பூசாரியா வேலை பாக்குறாருல, அந்த கோயிலுக்கு தினமும் காலையில நான் போயிடுவேன். எனக்கு தாத்தா எப்பவுமே பிரசாதம் முன்னாடியே எடுத்து வச்சிருப்பாரு. தெரியும்பா, தெரியும் தெரியும். சரி வாங்க. ஏன் திடீர்னு அப்படியே பம்புறீங்க? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல, வாங்க வாங்க. இல்ல, இவ்வளவு நேரம் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப என்ன அப்படியே பாசம் ஒழுகுது? ஒன்னும் இல்லடாம்மா. என்னன்னு சொன்னாதே வருவேன். ஒன்னும் இல்லடா, நீங்க தினமும் காலையில அந்த பிரசாதத்தை தான் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதைத்தான் சொல்ல வந்தேன், சொல்ல வேண்டான்னு பார்த்தேன். நான் வருத்தப்படுவேன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன்னு அப்படி நினைச்சு நீங்க எதுவும் சொல்லாம இருக்க கூடாது. இல்லம்மா, அது கஷ்டம் தானே. நீங்க வேற, வீட்டுல யார் சமைப்பா? நான் தான் சமைப்பேன். நான் சமைச்சதை நானே சாப்பிட்டா அது நல்லாவா இருக்கும்? சப்புன்னு இருக்கும். அதுக்காக தான் கோயிலுக்கு ஓடியாந்துடுறது. கோயில்னா பிரசாதம் செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கு தான் அந்த பிளான். என்ன படக்குன்னு கையை பிடிச்சிட்டீங்க? இனிமேல் அந்த மாதிரி எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராது. எனக்கு என்ன கஷ்டம்? ஒன்னும் இல்ல, எந்த கஷ்டமும் வராதுன்னு சொன்னேன். சரி வாங்க, நடங்க. உன்னை கண் போலத்தான் வச்சு காப்பேனடி, அடி உன்னை தான் நினைச்சே முன்னையே மணப்பேன். என்னாச்சு? ஒன்னும் ஆகலையே. கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க போவோம். இல்ல, அப்போ உங்க சித்தி வந்துட்டாங்கன்னு பயந்தீங்கல்ல, அதான் இன்னொருக்கு பயந்துடக்கூடாதுல்ல, அதான் கையை பிடிச்சேன். அதெல்லாம் பயப்பட மாட்டேன், வாங்க. சரி நடங்க. இப்ப மட்டும் நம்மள யாராவது பார்க்கணும், அப்படி நிஜமாவே புருஷன் பொண்டாட்டி நம்பிடுவாங்க. ஆனா இப்போ உங்க தங்க பிள்ளை மட்டும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கணுமா? நீங்க என் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத மட்டும் அவங்க பார்க்கணுமா? அவ்வளவுதான், சிபிஐ ஆபீசரோட கதை இன்னையோட முடிஞ்சது. எப்படி வந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? அவ்வளவுதான், உங்களை டின்னு கட்டிடுவாங்க. எதுக்கு டின்னு கட்ட போறாங்க? அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல, நடந்த உண்மை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவேன்.
அக்ரிமெண்ட் போட்டா போட்டதுதான் என்ன, 6 மாசத்துக்கு அதுல எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது. அது எப்படி? அவங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு? அக்ரிமெண்ட் தான் எதுக்கு? இப்படி எல்லாம் ஏமாத்து வேலை பாத்தீங்கன்னா உங்க மேல கேஸ் போட்டுருவேன், அப்புறம் உங்க வேலை போயிடும் பாத்துக்கோங்க. சாட்சி கையெழுத்து உங்க ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டும் போட்டிருக்காங்க, பாண்டு பத்திரத்துல எழுதியிருக்கோம். ஆமால்ல. ஒரிஜினல் பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட இருக்கிறது ஜெராக்ஸ் காப்பி தான். சும்மா பேச்சு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க கூடாது, அதெல்லாம் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு இல்ல. சரி, இனிமே அப்படி பேச மாட்டேன். சாரி. அந்த பயம் இருக்கணும், என்னையெல்லாம் அப்படி லேசா நினைச்சிடாதீங்க என்ன. சரி சரி, சாரி. அப்படி சத்தம் இல்லாம பொட்டாட்டம் பின்னாடி வரணும், சும்மா பேச்சு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு. யாருக்கிட்ட? அதான் நானே 6 மாசத்துல போயிடுறேன்னு சொல்லியிருக்கேன்ல. தம்பிக்கு கல்யாணம் முடிக்க முன்னாடி அவசரம். கொஞ்சமாவது தம்பி மேல பாசம் இருந்தா தானே. சும்மா எப்ப பார்த்தாலும் தங்க பிள்ளை அந்த பொண்ணு மேலேயே மயக்கத்துல இருக்கிறது, அப்படியே மயக்கி வச்சிருக்கா. அவ மட்டும் என் கையில கிடைச்சான்னு அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. எல்லாம் அவளாலதான் பாதகத்தி. அவ மட்டும் நேரம் இவர் வாழ்க்கையில வராம இருந்திருந்தானா இவர் என்னை கேவலமா நினைச்சாலும் பரவாயில்லன்ட்டு என் காதலை இவர்கிட்ட சொல்லி இருந்திருப்பேன். எனக்கு கொஞ்சம் முந்திக்கிட்டா மகராசி. எங்கதான் பார்த்தாலும் எப்படித்தான் கவுத்தாலும் அப்படியே கவுந்து போய் கிடக்காரு. எப்பா பாரு தங்க பிள்ளைன்னு. நீ வாடி, என் கண்ணு முன்னாடி வாடி, உனக்கு இருக்கு ஒரு நாள். மாப்பிள்ள, என் பொண்ணு கோயிலுக்குள்ள வந்துட்டாலாம், இந்த இப்போ வந்துருவா. ஓகே அங்கிள், வரட்டும். இந்த என் பொண்ணு வந்துட்டாளே. வானதி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ஆண்டி. வானதி ஒன்னதான் நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ஆண்டி. பப்பி, அம்மாவை கூப்பிடு. அம்மா இங்கிட்டு வாமா. நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு இருந்தேன். நல்லா இருக்காங்களா உன்னை எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. நான் நல்லா தானே இருக்கேன், அதை என்கிட்ட நேரடியாக கேட்க வேண்டியதானே, உங்ககிட்ட சொல்லிட்டாங்களாக்கும். மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா பேசுவோம். அப்பா இருங்கப்பா. நீங்க 2 பேரும் முதல்ல அறிமுகம் ஆயிக்கோங்க, பேசுங்க, அப்புறமா நாங்க எல்லாரும் வரோம். பப்பி, அம்மாவை கூட்டிட்டு வாடா. எப்பா நில்லுங்கப்பா. ஐயோ, இவர்கிட்ட தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? பேசித்தான் ஆகணுமா? பேசு வானதி, நீ ஒரு இன்ஸ்பெக்டர், தைரியமா பேசு. நம்மளத்தான் பாத்துக்கிட்டு இருக்கான், ஆள் நல்லா தான் இருக்கான், குணம் எப்படின்னு தெரியல. சரி, எப்படி இருந்துட்டு போட்டோம். ஹாய். ஹாய், வணக்கம். வணக்கம், ஐம் இன்ஸ்பெக்டர் வானதி. ஐம் கமல். பெங்களூர்ல சின்னதா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன். சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க? இந்த கோவிந்த் சார் வேற இன்னும் காணும், சீக்கிரம் வாங்க சார். இல்ல, நார்மலா உங்களை பத்தி சொன்னாங்க, உங்களை பத்தி, உங்க வீட்டை பத்தி. சொன்ன வரைக்கும் உங்களோட அபிப்பிராயம் என்ன எங்களை பத்தி? ஐ மீன் என்ன பத்தி? பர்சனலா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கோவிந்த் சாரை இன்னமும் காணும். அட வந்துட்டாரு. அப்படியே ஆரம்பிச்சிருங்க சார். இப்ப அழுகை நிறுத்த போறியா இல்லையா ஸ்ரீ? உன்னை பார்க்க வந்தான்ல ஒரு மாப்பிள்ளான்ட்டு அவனுக்காக இவ்வளவு அழுதுகிட்டு இருக்க. சமாதானப்படுத்துறதுக்காக கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தா வந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்க. இப்ப அழுகை நிப்பாட்ட போறியா இல்லையா? சார் ஆரம்பிங்க சார். ஹாய் பிருந்தா. இங்கேயும் வந்துட்டியா படுபாவி? இவளை சமாதானப்படுத்தலான்னு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன், வந்த இடத்துலயும் உன்னைய பார்த்துட்டு தான் அழுகுறாளா? ஏ ஸ்ரீ, நடக்குறியா இல்லையா இப்ப? பிருந்தா, பிருந்தா நில்லு. சுத்தம். இந்த ஆளை நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் பாத்தியா? என்னைய சொல்லணும். இந்த கோவிந்த் சாரை பத்தி நல்லா தெரிஞ்சும் இவர்கிட்ட நான் இந்த வேலையை கொடுத்ததுக்கு இந்த கோவில் சுகத்துல தான் முட்டணும். வானதி, ஏதாவது பேசுங்க. இல்ல என்னை பத்தி வேற எதுவும் டீடைல்ஸ் கேட்கணும்னா தயங்காம கேளுங்க, நான் சொல்றேன். அது ஒரு நிமிஷம். இந்த போனை கொஞ்சம் பாருங்களேன், இந்த போன்ல இருக்கிற போட்டோவை கொஞ்சம் பாருங்களேன். இந்த போட்டோல இருக்கார்ல, அவரு எங்க எஸ்பி. அவரும் நானும் லவ் பண்றோம். நாங்க 2 பேரும் ஒண்ணா நெருக்கமா இருந்தப்போ எடுத்த போட்டோ தான் இது. வானதி, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு டைரக்டா சொல்லிடலாம். அதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்ல, இது இது உண்மைதான். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். நீங்க ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாம விலகி போயிருங்க. என்ன பிடிக்கலன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிருங்க ப்ளீஸ். நான் சொன்னா எங்க அப்பா கேட்க மாட்டாங்க. அதாம்மா வானதி, என்ன பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்லிருங்க. நான் வேணா உங்க அப்பா கிட்ட போய் எனக்கு உங்க பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக இந்த மாதிரி போட்டோ எல்லாம் காட்டி வேண்டாம். ஏன் இந்த போட்டோக்கு என்ன? இது ஏதோ டூப்ளிகேட் போட்டோ எடிட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படி இப்படி நினைக்கிறீங்களா? அது என்னமோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த போட்டோல இருக்கிற விஷயம் பொய். பொய்யா? எப்படி பொய்ன்னு சொல்றீங்க? இல்ல எனக்கு புரியல, இதை எப்படி நீங்க பொய்ன்னு சொல்றீங்க? இல்ல, எவ்வளவுதான் உண்மையா லவ் பண்ணி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு எந்த பொண்ணும் சம்மதிக்க மாட்டாங்க. அப்படி அந்த பொண்ணை உண்மையிலேயே ஒருத்தர் லவ் பண்ணி இருந்தான்னா எந்த ஒரு ஆம்பளையும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போட்டோ எடுத்து வச்சுக்க மாட்டான். இல்ல, ஒரு ஒரு ஆர்வத்துல எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த உண்மையா லவ் பண்றவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணி இருந்தாலும் 3வது மனுஷனான என்கிட்ட இதை காட்டணும்னு அவசியம் இல்லை, பர்சனலா தான் வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க. அதுல இருந்தே தெரியுது இந்த போட்டோல இருக்கிற விஷயம் பொய், நீங்க சொல்றதும் பொய்னு.
அதான் சொல்றேன், இந்த பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்லிருங்க. எனக்கு அது பழகி போச்சு. என்ன பிடிக்கலையா? இல்ல அப்படி இல்ல. எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசலாம். இல்ல எனக்கு கல்யாணமே பிடிக்கல. கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஏன், என்னாச்சு? அதான் இப்போ பாத்தீங்கல்ல இந்த போட்டோ, இது என்னோட ஹெட் ஆஃபீஸர் எஸ்பி தான் இந்த மாதிரி எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணி வர்ற மாப்பிள்ளைக்கெல்லாம் இந்த மாதிரி அனுப்பி விட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் என்னோட அதிர்ஷ்டமோ துரதிருஷ்டமோ தெரியல, எல்லாருமே இதை உண்மைன்னு தான் நம்பினாங்க. யாருமே உங்களவுக்கு கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணி பார்க்கல. ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவாளா, பண்ணுறதுக்கு சம்மதிப்பாளான்னு கூட யோசிக்கல. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தும் ஒரு பொண்ணாக இருக்கிற காரணத்தினால இதிலிருந்து என்னாலே வெளியே வர முடியல. சரி, இதுதான் விஷயம்னா இதை ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டுருங்க. இதை தவிர்த்து நம்ம அடுத்த விஷயத்தை பத்தி பேசலாம். அப்போ இந்த ஃபோட்டோ, இதே மாதிரி ஃபோட்டோ இப்போ இங்கேருந்து போனால் அடுத்த நிமிஷமே உங்கள் ஃபோனுக்கு ஒன்று வரும். சரி, பரவாயில்ல, வந்தா நான் பாத்துக்கிறேன். நம்ம அடுத்த விஷயத்தை பத்தி பேசுவோம். இல்லை உங்களுக்கு இது ஒன்றும் உறுத்தலாம் இல்லையா? அதான் இது உண்மையே கிடையாதுன்னு சொல்றேன், நீங்களும் அதை ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நிஜமாதாம்மா சொல்றேன். நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லாம தண்டனை அனுபவிக்கிற வழி என்னன்னு எனக்கும் தெரியும். என்ன சொல்கிறீங்க? எங்க குடும்பத்தை பத்தி உங்க அப்பா சொன்னாரா? இல்லை நான் ஒன்றும் கேட்டதில்ல. என்னாச்சு, என்ன? எங்க அம்மாவுக்கு காது சரியா கேட்காது. ஓ, அதுதான் நான் பேச பேச சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்களா? ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. காதுல செவிப்பற கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. முழுசா கேட்காதுன்னு இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. முழுசா கேட்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது கொஞ்சம் அவங்களை எல்லாரும் கேலி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓ. ஏன், என் தங்கச்சியே ஒரு சில நேரம் எங்க அம்மா பேசுறதை கேட்டு சிரிப்பா. எனக்கும் என்னடான்னு இருக்கும். ஆனாலும் எங்க அம்மா இல்லையா, கொஞ்சம் அந்த வலி இருக்கத்தானே செய்யும். அதனால என்ன வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண பொண்ணுங்க கொஞ்சம் அதிகம்தான். ஓ சாரி. இல்ல, இதுல என்னோட தப்பும் எதுவும் இல்ல, எங்க அம்மாவோட தப்பும் எதுவும் இல்ல. இது ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம். இதுக்கு கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுங்கிறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். உங்களை மாதிரி தான் தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். என் தங்கச்சி பரவாயில்ல, சின்ன பொண்ணு. ஆனா அவ பேசும்போதே ஒரு மாதிரி வருத்தமா வலி இருக்கத்தான் செய்யும். இதுல மத்தவங்க அம்மாவை ஒரு மாதிரி பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும், நீங்களே யோசிச்சுக்கோங்க. எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும். எங்க அம்மாவுக்கும் கூட கொஞ்சம் சத்தமா பேசினா காது கேட்கும். நார்மலா இப்ப நம்ம பேசுற மாதிரி பேசினா தான் கேட்காது. அதுவும் ஒரு காது நல்லா தான் கேட்கும், இன்னொரு காது தான் இந்த மாதிரி. பட் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதே. என்ன செய்யறது, எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ம், உண்மைதான். அதே மாதிரி எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இல்லைன்னு நானும் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். பாரஸ்ரீ, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்காத, எனக்கு கோவமா வருது, அடிச்சிருவேன். நான் அவரை எவ்வளவு லவ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ஐயா, அப்படி லவ் பண்றதுக்கு அந்த ஆளுகிட்ட என்ன இருக்கு? என்ன இல்ல என்கிட்ட? பிருந்தா, ஐயா, உன்னால ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்காயா உனக்கு? உன்னையே நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கா. உன்னை எத்தனை மாசமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா இவ? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எப்படி தெரியும்? அதான் இப்ப சொல்றோம்ல. எனக்கு பிடிக்க வேண்டாமா? இப்போ உங்களுக்கு பிடிக்காத பையனை நீங்க கட்டிக்குவீங்களா? ஏன் பிடிக்கல? இவளை பார்த்து பிடிக்கலங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. இவளுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, இல்ல வசதி இல்லையா, என்ன இல்ல? பிருந்தா, இவங்க அழகா இருக்காங்க அழகா இல்லங்கிறத பத்தி எல்லாம் நான் எதுவும் பேச வரல. எனக்கு மனசுக்கு பிடிக்கணும்ல. அப்ப என்ன பார்த்த உடனே பல்ல காட்டுறேன், நான் அழகா இருக்கேன்ட்டு தானே? அப்ப இவ அழகா இல்லன்னு தான் நீ சொல்ல வர? ஐயோ, இது அப்படி வேற மிஸ்டேக் ஆயிடுச்சா? உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் உங்க ரெண்டு பேருக்கும்? கடவுளே. பிருந்தா, நீ என்னைய தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் கரெக்டா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னைய பத்தி. நான் இந்த பக்கம் வந்ததும் பல்ல காட்டிக்கிட்டே என் பின்னாடி வந்த பாத்தியா, அதுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, ஆமா. பாத்தியா, நீயே ஒத்துக்கிட்ட. இல்ல, அது இல்ல. அங்க வானதி மேடம், ஐயோ, இப்ப அவங்கள வேற நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் போய் தான் இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை நிப்பாட்டணும். ஐயோ வானதி மேடம். கிறுக்கேன். இப்படி ஒரு கிறுக்கேன் உனக்கு தேவையா ஸ்ரீ? ஆளும் மண்டையும் பாரு. அங்க உன்னைய பொண்ணு பார்க்க வந்தான், என்னைய பார்த்த உடனே பல்ல காட்டிக்கிட்டு என்னைய பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அப்புறம் திடீர்னு ஒரு போன் வந்தது, நான் இன்னொரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போறேன்னா இங்க வந்து பார்த்தா ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை நிப்பாட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன்லாம் என்ன மாதிரி மனுஷன்? இவனை போய் நீ உளுந்து லவ் பண்ணியிருக்க இத்தனை மாசமா. எனக்கு வர்ற கோவத்துக்கு சப்பு சப்புன்னு உன்னை 4 அரை வைக்கலாம் போலதான் இருக்கு. இவளும் தான் ஏதாவது வாயை திறந்து பேசுறாளான்னு பாரு. சோ அது. ஹாய் வானதி டார்லிங், ஐ மிஸ் யூ டார்லிங். இன்னைக்கு பூரா உன்னை பார்க்காம எனக்கு வேலையே ஓடல தெரியுமா? ஆமா டார்லிங், சார் யாரு? இந்த நேரங்காலம் தெரியாம வந்து குட்டையை குழப்புறதுல கோவிந்த் சார் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன டார்லிங், நீ ஒன்னும் பேச மாட்டேன், இரு நான் பேசுறேன். சார், யாரு? என்னையவா? உங்களதான் சார். நீங்க என்ன என்னோட வானதி கிட்ட நின்று பேசிட்டு இருக்கீங்க?
பொண்ணு பார்க்க வந்தேன் சார். நானும் வானத்தையும் 5 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். சரி, ஓகே. அதுக்கு நீங்க நாகரிகமா விலகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லன்னா நான் என் வேலையை காட்ட வேண்டி வரும். ஐ எம் ஆல்சோ இன்ஸ்பெக்டர். கோவிந்த் சார் ஏன் சார் நேரங்காலம் தெரியாம? எப்படி வானதி மேடம்? நாசமா போச்சு. என்ன சார் அப்படியே தகச்சு போய் பாக்குறீங்க? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றது எல்லாமே உண்மை. வானதி, இவரும் உன்னோட ஏற்பாடா? ம் ஆமா. ஆனா எப்படிங்க? ரொம்ப சிம்பிள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் நம்ம 2 பேரும் இங்கே இதே இடத்துல தானே நின்றுட்டு இருந்தோம். அப்போ சார் நம்மளுக்கு கிராஸ் பண்ணி போனாரே. நீங்க 2 பேரும் உண்மையிலேயே லவ் பண்றவங்களா இருந்தா அப்பவே உங்களை பார்த்துட்டு சொல்லியிருப்பார்ல விஷயத்த. என்னாச்சு? சரிதானே? கோவிந்த் சார் நீங்க கிளம்புங்க, அப்புறம் பேசலாம். ஓகே. ஐ எம் so சாரி. இதுல நீங்க சாரி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களை இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ண வச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா முதல்ல சொல்லியிருக்கலாமே. இல்ல அது அப்போ அப்போ இப்போ இப்போ மேற்கொண்டு பேசலாம். அடுத்த விஷயத்தை பத்தி பேசலாம். புரியல. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, நான் என்ன பத்தி சொல்றேன். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்குவோம். அப்படின்னா 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 எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நிஜமாவா? ஆனா எனக்கு இதை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் விஷயம் இருக்கு. என்ன என்ன விஷயம்? இல்ல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா அதுக்கு நான் இப்போ நிறைய ரீசன் சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்னன்னு தெரியல. நான் கேட்கல. நான் சொன்னதும் நீங்க சிரிச்சதை வச்சு உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்ன பிடிச்சதுக்கான காரணம்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அது நீங்க சிரிச்சதுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எதனாலன்னு சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அம்மா என்ன சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்த்த மாதிரி உங்க அப்பா உங்களை சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்த்துருக்காரு. அது ஒண்ணு. செகண்ட் ஒன், உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் நல்ல க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவ்வளவுதானா? என்னை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. தேர்ட் ஒன், உங்களோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதானா? வேற ஒன்றும் இல்லையா? வேற 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 எதுவும்? வேற என்ன? நீங்க அழகா இருக்கீங்க. ஆ வேற? இல்ல, இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சொல்லிட்டீங்கன்னா அதை சொல்லிடுறேன். இல்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு முழு சம்மதம். உங்களுக்கு? எனக்கும் ஓகே தான். அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் பேசி பழகுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன, தாராளமா பழகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் போய் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடலாமா? சொல்லிடலாம். எங்க அப்பா ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எங்க அம்மாவும் தான். சரி போலாம் வாங்க. பேபி, இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, நிமிர்ந்து என்ன பாரு. எதுக்குடி அழுற? உங்களால 2 பொண்ணுங்களோட லைஃப் சேவ் ஆயிருக்கு பாத்தீங்களா? நான் என்ன பண்ணேன்? நீங்க மட்டும் எஸ்பி சாரோட போனை வாங்கி உடைக்கலைன்னா நேரம் என்ன ஆயிருக்கும்? எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நானும் எங்க மேடமும். ஆனா அந்த போன்ல இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட போட்டோ இருந்ததோ யாரு கண்டா? சரி, இப்ப அதுக்கு எதுக்கு நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க? அதான் முடிஞ்சு போச்சுல. இல்ல, உங்க இடத்துல வேற யாரும் இருந்திருந்தா எங்க மேடத்தோட கதி தானே எனக்கும். ஆமா, அவன்லாம் ஒரு ஆளு. அவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க. ஊர்ல இருக்கிறவனையெல்லாம் என்ன கேன பையன் நினைச்சான் அவன். அப்படித்தானே வானதி மேடம் பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாம் இது வரைக்கும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வானதி மேடம் பாவம் எவ்வளவு கம்பீரமா இருப்பாங்க தெரியுமா ஸ்டேஷன்ல. நான்லாம் அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படுவேன். ஆனா அவங்களையுமே ஒருத்தன் இப்படி மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கான் பாத்தீங்களா? அதான்டி பொண்ணுங்க உங்களோட வீக்னஸ். நாங்களும் தான் என்ன பண்ணுவோம்? அவன் உங்களை தனியா கூப்பிட்டா போட்டோ எடுத்தான். பப்ளிக்ல தானே வச்சு எடுத்தான். ஆமா, அந்த இடத்துலயே அவன் கையில இருந்து போனை புடுங்கி கீழே போட்டு உடைக்கிறதுக்கு என்ன? எங்க சுப்பீரியர் ஆபீசர்ல. அதுதான் அவனோட பிளஸ், உங்களோட மைனஸ். எவனா இருந்தா என்ன, பண்றது தப்புன்னு தெரிஞ்சா கேட்க வேண்டியதானே அந்த இடத்துலயே. அவனுக்கும் மேல சுப்பீரியர் ஆபீசர் இருக்காங்கல்ல. இருக்காங்க. ஆனா அந்த ஆளு மேலிடத்துல வரைக்கும் நல்ல செல்வாக்கோட இருக்கிற ஆளாம். பாருங்க, எங்க இன்ஸ்பெக்டர் மேடத்தினாலயே ஒண்ணும் பண்ண முடியல அந்த ஆளை. அப்படின்னா நான்லாம் எந்த மூளைக்கு? இப்படியே காலம்பூரம் அழுதுட்டே இருங்க என்ன, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. நீங்க என்ன வேணா சொல்லுங்களேன். ஒரு பொண்ணோட லைஃப் பார்ட்னர் மட்டும் அவளுக்கு சரியா அமையலைன்னா அவளோட வாழ்க்கை அவ்வளவுதான். சரி விடு, அதான் முடிஞ்சு போச்சுல. எனக்கு இப்பவே உங்களை கட்டி பிடிச்சுக்கிடணும் போல இருக்கு. என் பப்பரமிட்டா, இது கோயில்டி, நீ தானே சொன்ன. ஆமா கோயில் தான். அப்ப நம்ம வெளியே போயிருவோமா? அடிங்க அவளை. நான் முதல்ல உன்னை தியேட்டருக்கு தானே கூப்பிட்டேன். இப்ப போவோமா? ஆமா, இந்த அழுது மூஞ்சியோட. அழுகை நிப்பாட்டிட்டேன்.
அது எப்படி இந்த அணைய திறந்து விட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி கண்ணீர் ரெடியா ஸ்டாக் வச்சிருப்பீங்களோ? ஆ, ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ்னா உங்களுக்கு அப்படி இருக்கோ? ஃபீலிங்ஸ்னா அழுதுட்டே தான் இருக்கணுமா? நாங்கெல்லாம் அளவா செய்யறோம். அதுவும் சரிதான். எங்களுக்கு தான் முணுக்கு முணுக்குன்னு அழுக வந்துருது. எங்களுக்கு மனசு ரொம்ப சாஃப்ட். எங்களுக்கும் சாஃப்ட் தான், நாங்களும் அழுவோம். என்ன வெளியே காட்டிக்க மாட்டோம், அவ்வளவுதான். நிஜமாவா? ஆ, இப்ப கூட நான் அழுதுட்டு தான் இருக்கேன். கண்ணீர் வரல? கண்ணீர் கண்ணுக்குள்ள இருக்கு, வெளியே வராது. வை பேபி. கெத்து பேபி. என்ன கெத்து? மண்ணாங்கட்டி கெத்து. அழுக வந்து அழுக வேண்டியதுன்னு. ஆ, ஆம்பளைங்கிற கெத்து தான், வேற என்ன? அதுலயும் எம்கே. எம்கேனா என்ன பெரிய கொம்பா? ஆ, கொம்புதான். எங்க கொம்ப காணும்? கொம்பு இல்லாமலே முட்டுவேன் பேபி. இந்த முத்துக்கால ஒரு முரட்டுக்கால, உனக்கு தெரியாது அவனை பத்தி. ஆஹா, ஆமா, அவனோட சாஃப்டான பக்கத்தை மட்டும்தான் நீ பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியாக்கும்? ஆ, நீ என் பேபியா போயிட்ட, என்னோட ஏஞ்சல். அதனால உன்கிட்ட சாஃப்டா மட்டும்தான் நடந்துக்கிடணும்னு ஒரு முடிவுல இருக்கேன். இல்லாட்டி? இல்லாட்டி 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 அவ்வளவுதான். எவ்வளவுதான்? ம், ம், அவ்வளவுதான். ஆ, எப்படி கொம்பு இல்லாமலே முட்டினா? ஆமா வலிக்குது. சரி போவோமா? வாங்க போவோம். கருப்பா எப்படிப்பா இருக்க? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சந்தோஷம்ப்பா சந்தோஷம். ஆமா, இந்த பொண்ணு யாரு? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுமா. அப்படியாப்பா? இப்ப என்னத்துக்கு 8 ஊருக்கு கேக்குற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு? கண்ணுக்கு லட்சணமா இருக்கு பிள்ளை. நீங்க எங்கம்மா? இங்க கமல் எங்க? கமல் கமலுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்ப்பா. அப்படியா? ஏங்க இந்தாங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. இங்க பாரு, இவர் என்னோட ஃப்ரெண்டு. இவரோட மகளை பாக்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். சரிங்கம்மா, சரி சரி. இங்க உட்காருவோமா? கமல் இப்ப வந்துருவான். ம், சரிங்கம்மா. கண்ணம்மா எங்க? கண்ணம்மா, கண்ணம்மா. பாப்பா பாப்பா பொங்கச்சோறு வாங்க போயிருக்கா. பொங்கச்சோறு பிரசாதம். சரிங்கம்மா, சரி சரி, வாங்க உட்காருவோமா. கேஎஸ் கமல். அடே புள்ள